இருந்தவரும் வருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியம் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு உண்டாகும். ஜெயிக்கும். நல்ல பிதாவே, வருகிற சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு தகுதி உள்ளவனாய் விளங்க ஜீவம் இருக்க உதவிச்சு. வார்த்தை கொண்டு உடைய ஜனத்தை ஆசீர்வதியும். புதிய மாதத்திற்குள் வந்திருக்கும். அதுவும் முதலாம் நாளே ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு நாமத்தை புகழ நீர் எங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கு. ஒவ்வொரு நாளும் எங்களை மேன்மையடைச்சு இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. 7 சபைகளுக்கு சொல்றார். முதல் சபை எபேசு சபை. போன வாரம் என்ன பார்த்தோம்? வெளிப்படுத்தினால் 2:2 நீங்க பொல்லாதவளை செய்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் தங்கள் அப்போஸ்தலர் சொல்கிறதை சோதித்து பொய்யரண்டு கண்டனர். போன வாரம் கள்ள ஊழியர்காரர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது குறித்து கொஞ்சம் கௌரவமாக நாம பார்த்தோம். அது தெரியணும். ஒரு விசுவாசிக்கு ஆவிக்குரிய ஜீவத்தை உண்மை உள்ளவர் யார், கள்ளன் யார், எந்த ஒரு செய்திகளும் சொல்லுவை பற்றிய உபதேசம் இருக்கிறது நல்லது, இருக்கணும். இதுதான் பொதுவான காரியம். எல்லா செய்தியிலும் பணத்தை குறித்து ஒருவன் பேசுவானா அவனிடத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்க. அவன் பொருளாசை உள்ளவன், அவன் கள்ளன். எந்த ஒரு மனிதனுக்குள் பொருளாசை வந்து விடுகிறதோ அதுவே எல்லா தீமைக்கும் கள்ளத்தனம் அதில் சேர்ந்து வந்துடும். அதுல இருந்து நாம தப்பணும்னா முதல்ல நமக்குள்ள பொருளாசை இருக்கக்கூடாது. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்திய அதுதான் இருக்கு. அதுக்காக சம்பாதிக்கணும் சொல்ல, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா உழைக்கணும், திறமையினால ஞானத்தினால் பலத்தால உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஆனால் பொருளாசை இல்லாமல் சொல்றார். என்றைக்கு விசுவாச மக்களும் ஊழியர்கள் ஊழியத்தைத்தாலும் ஊழியத்துக்கு பணம் வேண்டாம், மிஷனுக்கு பணம் வேண்டாமா, இந்த சபைக்கு பணம் வேண்டாம், தேவை. ஆனால் அதை மனதில் வைத்து ஊழியம் செய்யக்கூடாது. ஜனத்திற்காக தேவ சொந்தில இருந்து ஜனத்தை கிறிஸ்துவுக்குள் தேறினவளாக நிலைநிறுத்துவதற்கு ஒரே ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுத்து கிறிஸ்துவின் அன்புக்குள் ஜனங்களை கொண்டு வரும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தை அன்பு, அந்த அன்புக்குள்ள ஜனங்களை நீங்க நடத்திட்டா போதும். ஜனங்கள் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு இடத்திற்குள் நீங்கள் கொண்டு வந்து விட்டால் அவர்கள் இயேசுவுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாயிருந்தார். ஆண்டுடைய கற்பனையை கை கொள்ள ஆரம்பிப்பார்கள், ஆண்டுடைய சத்தியத்துக்கு செவி கொடுப்பார்கள், அவருடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கும்.
யாரும் அவங்களுக்கு கொடுங்க சொல்ல வேண்டிய போதனை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏதாவது, யாரும் அவரை ஊழியம் செய்யுங்க சுவிசேஷம் சொல்லுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இராது. அதான் ஆண்டவர் பேதுருட்ட கேட்டார், பேதுரு நீ என்னிடத்து அதான கேட்டார். பேஸ் அதான், அடித்தளம், அஸ்திபாரம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அதான். இதை குறித்து அது பின்னால் உள்ள பகுதியில் வருது. பிறகு சொல்லும்போது அதை சொல்கிறார். ஆனாலும் நாம் தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து யார் உண்மை உள்ள ஊழியக்காரன், யார் கள்ள ஊழியக்காரன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எழுத்ததெல்லாம் பால் நினைக்கப்பட சுண்ணாம்பும் வெளியாதான் எடுத்து டபக்குன்னு குடிச்சா என்ன ஆகும்? வெந்து செத்தே களை வேகமா வளருமா, செடி வேகமாக வளரும். காடைக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், வேகமாக வளரும். ஆனால் ஒரு செடி அல்லது ஒரு மரம் அதற்கு சில காரியங்கள் செய்தால்தான் அது தானா வளர்ந்து, தானா என்று சொன்னால் அதுக்கு போட வேண்டியதை போட்டா, உரத்தை போட்டு களை எடுத்து பாதுகாத்து வச்சாதான். அது போலதான் ஊழியமானாலும் சரி, சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதுக்கு செய்ய வேண்டியதை சரியான உபதேசங்கள், சத்தியங்கள், காரியங்களை சொல்லி நாம் அதற்கு செய்ய வேண்டியதை செய்தால் அது காலத்திலே கனி கொடுக்கும். ஆமா, கனி கொடுக்க. ஆண்டவர் அடுத்ததா அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா? 3ஆம் வசனம், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். அழகாக ஆண்டவர் பாராட்டுறார். என் நாமத்தின் நிமித்தம் நீ இளைப்படையாமல் பிரயாசம். இதை நான் முதல்ல எபேசு பட்டணம் பத்தி நிறைய ஒரு 3 வாரம் எடுத்தேன். ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. அங்க உள்ள அரசியல் அமைப்பு, அங்க உள்ள மத ரீதியான காரியங்கள் எவ்வளவு தூரம் அந்த விசுவாசிகளுக்கு உபத்திரவத்தை, நெருக்கத்தை அது கொண்டு வந்தது என்பதை குறித்து அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த காரியங்கள் இவருடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடியதா இருக்கு. விசுவாசத்துல நிலை நிற்க முடியுமா இல்லையாங்கிற நிலம் அங்க இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். உடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி இன்னைக்குள்ள செழிப்பு உபதேசக்காரங்க இதெல்லாம் சொல்லுவாங்களா? ஐயா, செழிப்பு உண்டு, செழிப்பு இல்லாம இல்லை. நம்ம செழிப்பா இல்லாமல இருக்கோம். நாம எல்லாரும் செழிப்பா தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செழிப்பா தான் இருக்கும். பண விஷயத்துல தேவையான அளவுக்கு நமக்கு தெரிந்த ஆண்டவர் செழிப்ப தரத்தான் செஞ்சிருக்கார். முன்பிருந்தது போல நாம் இப்பொழுது இல்லை என்பது நமக்கு தெரியும். இவர்கள் எதற்காக அவர் நாமத்தின் நிமித்தம் பிரயாசப்பட்டார்கள்? எங்களுக்கு பங்களா வேணும்,
எங்களுக்கு 6 குதிரை பூட்டிய சேரியட் வேண்டும், ரதம் வேண்டும். அதற்கு அந்த விசுவாசிகள் பிரயாசப்பட்டார்கள். தங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் நிற்கணும். தங்கள் விசுவாசத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? மனுஷனுடைய கற்பனை எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படுங்க அப்படி சொல்லி இருக்கு. அதனால நம்ம எல்லாத்துக்கும் கீழ்ப்படின அர்த்தம் அல்ல. நம்முடைய விசுவாசத்தை பாதிக்காத அளவில் ஒரு மனிதனுடைய கட்டளை, மனுஷனுடைய கட்டளை, அரசாங்க கட்டளை இருந்தால் அதுக்கு கர்த்தர்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியார். நேபுகாத்நேச்சார் ஒரு காரியத்தை சொல்றார். அங்க இருந்த 3 பேருக்கு, 3 பேர் தான் அங்க இருந்தார்களா யூதர்கள்? இல்ல இல்ல, அடிமத்தத்துல ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. ஆனா அந்த 3 பேரும் அவருடைய விசுவாசம் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அவர் எங்களை தப்பிக்க வல்லவராக இருந்தாலும் சரி, அது தப்பிக்காமல் போனாலும் சரி, நாங்க வணங்க மாட்டோம். இந்த ஒரு உறுதியே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு. பார்த்தீங்களா? விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை, விசுவாச வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டமான வாழ்க்கையா. அது மலர் படுக்கைகள் விரித்த ஒரு பாதை அல்ல. 3 காரியங்கள் நம்மளே போராடணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் வெளியே காமிக்கொள்ளும். ஒன்று மாமிசம். நம் மாம்சத்திற்குள்ள சுய சித்தம். 2வது உலகம். 3வது பிசாசு. ஏதோ ஒரு மனுஷனுக்குள்ள போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதன் நடுவில் நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி, நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளணும்னா நாம் சில காரியங்களை விட்டு விலகத்தான் செய்யணும். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? மாறுபாடான சந்தையை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான சந்ததி அதுக்குள்ளதான் நாம இருக்கோம். அதை விட்டு நாம என்ன செய்யறோம்? விலகணும். எந்த இடத்துல விலகணும்? நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கும் விசுவாசத்திற்கு எப்போ ஒரு சோதனை வருதோ அந்த நேரம் நம்ம என்ன செய்யணும்? விலகி. இதான் விசுவாசத்துக்கு ஒருத்தர் ஏண்ட சொன்னார் சமீபத்தில். கொஞ்சம் விசுவாசத்தை விட்டு அப்படி லைட்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சலுகை கிடைக்கும். அவர் சார் எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, நான் பண்ண. கர்த்தர் அவங்களுக்கு கிரியை செய்தார். கண்கூட நான்
அவர் என்ன விரும்பினாரோ அவர் குடும்பத்துக்கு அது அப்படியே கத்துச்சு. என்கிட்ட வந்து ஒருத்தர் ஆலோசனை கேட்ட எல்லாம் விசுவாசம். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு, நான் என்ன செய்யணும்? யார்ட்டையும் போல உங்ககிட்ட ஒரே வார்த்தை சொன்ன, நீங்க கிறிஸ்டியனா கிறிஸ்தவர் அல்லாதவரா? நீங்கள் விசுவாசியா விசுவாசி இல்லையா? இல்லை நான் விசுவாசி. உங்க விசுவாசத்துக்கு மாறா இருக்கிறத செய்யாது. நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் முடியாது. ஒரு விவாக காரியம், அந்த விவாக காரியம் பையன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த ஒரு சபைக்கு போறவர் மெட்ராஸ். அப்போ அந்த சபையில் இருக்க பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் விவாகம் நிச்சயமா. இவங்க போய் அவங்ககிட்ட கேட்கிறார், பாஸ்டர் தானே கேட்பாரு, ஏன் கேட்கணும்? ஐயா, இந்து முறைப்படிதான் கல்யாணம் முடிக்கணும்னு எங்க வீட்டுல சொல்றாங்க. என்கிட்ட கேட்டா என்ன சொல்றேன்? உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றது? பாஸ்டர் வில்புரிட்ட கேட்ட அட்ஜஸ்ட்மெண்ட். அது விக்கிரமானது ஒன்றும் இல்லை. சும்மா வச்சுக்காங்கன்னு சொன்னா நான் கள்ளன். புரியுதா? இதான் உபதேசம், கள்ள உபதேசம். அட்ஜஸ்ட் பண்றது பின்னால வருது. பின்னால ஒவ்வொரு சபையும் அது இருந்திருக்கு, அது வருது. நீ கிறிஸ்தவ முறைப்படி நடக்குது இல்ல, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி போ, விக்கிரகத்துக்கு முன்னால நிக்க கூடாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சும்மா கல்யாணம் பண்ணி எப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படிதான் முடிஞ்சது. நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், இதை பார்க்கணும்னு போனேன். அந்த கல்யாணத்துல பொண்ணும் அவளை கூட்டி கொண்டு போய் அந்த சின்ன விக்கிரகத்துக்கு முன்னால வச்சு கும்பிட வச்சேன். ரெண்டும் விசுவாசி, ரெண்டும் விசுவாசி. சரி, நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம சொன்ன யாரும் கேட்க மாட்டோம். அதான் என்ன செய்யறேன்? ஓமம் போடுறோம், ஓமம் முறப்பு எல்லாம் நடத்தி கல்யாணம். இப்ப அந்த சபைக்கு போறாங்க, அதான் போறாங்க. என்ன இது விசுவாசத்தை மறுதளித்தவர். புரியுதா? விசுவாசத்தை இவங்க ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்துவை நாமத்தின் நிமித்தம் ஏழைப்படையாமல் எந்த பெனிஃபிட்டும் எனக்கு தேவையில்லை. எனக்கு அப்படி ஒரு பெனிஃபிட் எனக்கு தேவை. ஏன்னா இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய பெயரை கெசட்ல பதிவு செய்யறதுக்கு என்கிட்ட வந்து கேட்பாங்க. நான் ஒர்க் பண்ணும்போது நான் என் பேரை மாத்தேன். ஐ எம் நவ் கிறிஸ்டியன். செய்யுங்க, நல்லது. தைரியமாக செய்றாங்க. அதனால் வரக்கூடிய எனது அரசாங்க சலுகையை விட்டுவிட ப்ரிப்பேர்ட். இதைத்தான் இந்த விசுவாசிகள் எபேசு சபையில் செய்தார். நான் சொன்னால அந்த பெரிய மார்க்கெட்டுக்குள்ள போனோம்னா அந்த திருநீரை எடுத்து யார் மேல போடணும்?
அந்த ராயனுடைய சகம் எல்லாம் தெளிக்கணும். தெளிச்சாதான் நீ வியாபாரம் செய்ய முடியும். நான் மார்க்கெட்டுக்குள்ள போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது எதை காண்பிக்கிறது? ராயன் தான் எனக்கு ராஜா, கடவுள், அது அங்கீகரிக்கிறேன். ஆனா இந்த விசுவாசிகள் they are not prepared. அதான் என் நாமத்தின் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள். ஒரு வசனத்தை கை கொள்வதனால, சத்தியத்தை சொல்லுவதனால, பவுலே சொல்றார்கள், ஐயா சத்தியத்தை சொன்னால் உங்களுக்கு நான் சத்துருவானேனோ. நீங்க சத்தியத்தை சொல்லி பாருங்க, ஆட்கள் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க, பகைப்பாங்க. என்னையும் பார்த்துருக்காங்க, எங்க பாஸ்டரே சொல்லல, இவர் என்ன பைபிள் இருக்கிறதானே சொல்லுறேன். அவர் பாஸ்டர் பயந்து போய் சொல்லாம இருப்பாரு. எனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன பயம்? சத்தியத்தை சொல்ல, இதான் சத்தியம். ஒண்ணு சொல்ல முழங்கா முக்காடு போடுன்னு சொன்னேன், இதுல வருத்தம். நாங்க என்ன இஸ்லாமிய பெண்கள் பண்ற மாதிரி முக்காடு ஃபுல்லா போட்டா போக சொல்லுது. அவங்களே செய்யறாங்க. ஜனங்களுக்கு கிறிஸ்தவை நிமித்தம் செய்வதற்கு இக்காலத்தில் அநேகர் விரும்புகிறதா. ஆனா ஆண்டவர் அது கணக்கு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். செழிப்பு உபதேசிகள் சொல்றாங்கல்ல, எப்பாவது அதான் நீங்க விட கூடுதலா பணக்காரனா இருக்கானா சொல்லுங்க பார்ப்போம். ஏற்றுவோம். இந்தியாவில், வெளிநாட்டை பார்ப்போம். இந்தியா எவனாவது சொன்ன ஆள் எவராவது அதானியை விட நான் கூடுதலா கர்த்தர்கள் ஆசிரியோ இல்ல சார், அதற்கு அல்ல. உடைய நாமத்திற்காக, விசுவாசத்திற்காக தங்களை உறுதியாக அறிக்கை பண்ணி நிற்பதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டது. நீங்க செகண்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிக்க முன்னால ஹிட்லருடைய ஆட்சியை குறித்து படிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கணும். பயங்கரம், பயங்கரம். யூதர்களை அவன் படுத்தின கொடுமை பயங்கரம். அவ்வளவு கொடுமை அவன் படுத்த. ஆனால் அவர்கள் கர்த்தர் மேல் இருந்த விசுவாசத்தை உறுதியாக, யூதன்லன்னு சொல்ல நான் ஏற்றுக்கிறேன், அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தான். எபேசு சபையை ஆண்டவர் பாராட்ட காரணம், நீ இழப்படையாம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து எனக்காக நீ வேலை செய்கிறாய், எனக்காக நீ நிற்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் சொல்ற. அதுக்கு முந்தின வசனங்கள் இருக்குது, நீ பொல்லாதவளை சகிக்க கூடாதுன்னு இருக்காரு. ஆனா இங்க சகித்து கொண்டு இருக்காங்க. இது என்ன கான்ட்ரடிக்டரியா இருக்கு? சில பொல்லாதவளை சகிச்சுக்கிடுவாங்க, அது தெரியும் அவங்களுக்கு, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு.
ஆனா அவங்கள குறித்து ஏதாவது சொல்லுங்க, சகிக்க மாட்டாங்க. பொச்சுக்கிட்டு வந்துடும். இல்ல நான் அழுகிற வாழ்க்கையில நேருக்கு நேர் பார்த்து என்கிட்ட ஒருத்தர் சண்டைகள் எவரோ சொன்னதுக்கு ஏண்ட பாரு, எவரோ சொல்லி இருக்கார், அவட்ட பேச முடியாது. நீ சகித்து கொண்டிருக்கின்றாய் எதை? என் நாமத்தை நிமித்தம் உனக்கு வருகிற உபத்திரவத்தை நீ சகித்துக் கொண்டு. ஆட்கள் எப்ப சகிப்பாங்க தெரியுமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32, 33. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காகும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாய் இருந்தால் நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற எந்த உபத்திரத்தையும் சகித்துக் கொள்வோம். ஆண்டவர் சகிப்பு தன்மை குறித்து சொல்வது என்ன சொல்வார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற. ஆண்டவர் எப்படி சிலுவை சுமந்தார்? அவர் பின்பற்றுவன்னா எப்படி செய்யறது? பின்பற்ற கடவுள் அவர் சிலுவையை சகித்து, அப்படிதானே இருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு? அவர் சிலுவையை சகித்தார். இருக்கா சகோதரி அவர்களுக்கு? பிலிப்பியர்ல இருக்கா? இதில் இருக்கு. அவர் சிலுவையை சகித்தார். சரி, அது இந்த இடம் எனக்கு மறந்துட்டேன், அடுத்த இடம் பார்த்து. ஆண்டவர் சிலுவையை சகித்தார். நாம சகிக்கிறோம் அப்படின்னா பொல்லாதவள சகிச்சுட்டு இருக்க கூடாது. சிலுவையை சகிக்கணும். நமக்கு வருவது சிலுவை இருக்க தேவ சித்தம். அதை எடுத்து அறிந்து கொண்டு அதை சுமந்து கொண்டு, வியாதி சிலுவை கிடையாது, மாமியார் சிலுவை கிடையாது, மருமகள் சிலுவை கிடையாது, இப்பெல்லாம் போதிக்கிறவங்க இருக்காங்க. தேவ சித்தம் நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தம், அதை அறிந்து அதிலே நின்று கொண்டு அதை சகித்து கொண்டு முன்னால போயிட்டே இருக்கு. ஆண்டவர் ஜெபிக்கும் போது என்ன சொன்னார்? அதாவது இந்த பாத்திரம் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின் நம்முடைய சித்தத்தின். அந்த சித்தம் வந்த பிறகுதான் அவர் சிலுவை எடுத்தார். அதுக்கு முன்னால போய் அவர் சிலுவை எடுக்கல. சிலுவை சுமக்கிறோம் என்றால் தேவ சித்தத்திற்குள் இருந்து நாம் நடத்த வேண்டும். சகித்துக் கொள்ளணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை. நம்மளாக யாராவது குற்றம் சாட்டினா செய்யாத செஞ்சான்னு சொன்னா நமக்கு பொதுவாக ஆட்களுக்கு மாம்சத்தில் இருக்கும்,
கோபம் வரத்தானே. நான் செய்யாத சைத்து கொண்டு ஆண்டவர் உள்ள நம்பிக்கையில விட்டுட்டோம்னா ஆண்டவர் யார் தெரியுமா? பழி வாங்குறது. பழிக்கு பழி. பழி வாங்குறது எனக்கே உரியது, நான் செய்வேன், நீ செய்யக்கூடாது. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எங்க இருக்கு? ரோமர் 12. ரோமர் 12 எடுக்க. நம்ம போய் அதில் முட்டிக்கிட்டு இருக்க கூடாது. 12, 15, 12, 19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்ல என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபானைக்கு இடம் கொடுங்க. 17 வாசிங்க, இப்ப புரியும். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதுங்க. போதும். அவன் என்ன திட்டினான், நானும் திட்டினேன். அவன் என்ன அடித்தான், நானும் அடிப்பேன்னு சொல்லாத. கோபாக்கினைக்கு இடம் கொடு. அப்ப நான் ஒரு 10 விருவத்தை கேட்டேன், பழி வாங்குறதுக்கு ஜபிக்கலாமா? அது எப்படியா? புதிய ஏற்பாடு படி மன்னிக்கதான் மன்னிக்கலாம், மரணம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இரத்த சாட்சிகள், எங்களுடைய இரத்தத்துக்கு எப்பொழுது நீர் பழி வாங்குவேன் இருக்கா? நீங்க வெளிப்படுத்த வீட்டில் போய் படிங்க, அது தெரியும். எங்களுடைய இரத்த பழிக்கு எப்பொழுது நீர் பழி வாங்குவீர்? அவன் செத்த ஆபேலின் ரத்தம் பேசுறமா ரத்தம் பேச அவருக்கு பதில் சொல்லப்படுகிறது. தொகை நிறைவாகும் போது அது நடக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு காலகட்டம் வைத்திருக்கிறேன், நான் பழி வாங்க கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ பாட்டுக்கு அமைதலாய் இரு. தேவன் இறங்குவார், அவர் கோபாக்கினை இறங்கும். தேவன் அதற்கு நடவடிக்கை. இதை நாம் சகித்துக் கொள்ளும் போது அந்த காரியம். அடுத்தது பொறுமையாய் இருக்கிறதையா? அது என்ன பொறுமையா இருக்கிறது? இதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. யாக்கோபா உபத்திரவம். யாக்கோபு 1:3, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக. பொறுமை வளரணும்னு ஜெபிச்சுட்டேனுங்க, இங்க உடனே பறிச்சு வச்சுடுவார். உண்மையில் நடந்த சம்பவம். ஒரு வித்தியாசி அந்த அதெல்லாம் ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், பொறுமை தாரும், பொறுமை தாரும்னு ஜெபம் பண்ணியிருக்க. ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போற வழியிலே அந்த பிரச்சனை ஆகிடுச்சு. இவரு பொறுமையை இழந்துட்டார் ஏதோ ஒரு சம்பவத்துக்கு. உடனே நேரம் அந்த போதகிட்ட வந்து சொன்னார், ஐயா நான் பொறுமை வேணும்னு கேட்டேன், ஆனா இப்படி எனக்கு உபத்திரம் வந்தது, அதுதான் ஐயா உனக்கு பொறுமையை உண்டாரு. நீ பொறுமையை கேட்டால் உன் பொறுமை உருவாக தேவன் உபத்திரத்தை அனுபவித்து வைத்திருக்கிறார். உபத்திரம் பொறுமை ஒண்ணு பேதர்ல இருக்கா? ஒண்ணு பேதர் எடுப்பேன். நையாவும் நல்லா ஆசீர்வாதமான வார்த்தை சொல்வேன்னு கேட்டா இதான் உபதேசம், இதான் வாழ்க்கை. ரோமர் 5:3.
உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பட்சியும் பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களையும் பாராட்டுகிறோம். ஐயோ, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரம், கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை உபதேசத்தை நிமித்தம் ஒருத்தர் தள்ளி வச்சுட்டா கவலைப்பட ரொம்ப சந்தோஷம். அந்த உபத்திரம் தான் நமக்கு பொறுமையே உண்டா. நீங்க சுவாபம் மாறுறது லேசில்லை சார். அல்லேலூயா போடலாம், ஆராதிக்கலாம், வானங்களையும் குதிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், உபவாசம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், முழுகிறவு ஜெபம். முழுகிற ஜெபம் என்ன நடக்குன்னு நமக்கு சொல்றோம். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று கிடைக்கவில்லை. அதான் இருக்கு. நான் தப்பா சொல்ல, பரியாசம் பண்ணல, உண்மைதான். முழுகிற ஜபத்துல நடக்கிற காரியம் நான் முழுதும் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். 6 hours ஜெபம் பண்றீங்களா? பண்ணுங்களா? இந்த மாசம் ராத்திரி 10 மணிக்கு உட்காரணும், காலைல 4 மணிக்கு தான் ஜபத்தை நிப்பாட்டணும். பண்ணி பாருங்க பார்ப்போம் எவ்வளவு கடினம். நம்ம உட்கார்ந்து டீ காபி குடிச்சு இங்க இருக்க ஒரு பிரசங்கியார் இங்க தூங்காம இருக்கிறதுக்கு வேடிக்கை பிரசங்கங்கள், பரியாச பிரசங்கங்கள். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஏன்னா முழுகிற ஜபத்துக்கு கூட்டுட்டாங்க ஒரு பெரிய சர்ச்சில். அங்க பார்த்தா வேடிக்கை நடத்துறாங்க. நான் எந்திரிச்சு சத்தியத்தை சொன்னா அவ்வளவு தூங்கிட்டான். எப்படி எவரு இப்ப நம்ம பேசுற மாதிரி பேசுறோம் இங்க, அவ்வளவு முக்காட முன்னால் இழுத்து விட்டுருவாங்க. ரொம்ப ஈஸி, தூங்கல தெரியாது. அவர் சொன்னார், வருத்தப்பட்டு சொன்னார், பெரிய பிள்ளைக்காரர். பொறுமையை உண்டாக்கும் ஜபம், பொறுமையை உண்டாக்காது. பொறுமைய உபவாசம் பொறுமையை உண்டாக்காது. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். சுவாபம் மாறுறது கஷ்டம், சுயம் உடைக்கப்படுவது கஷ்டம். சொல்றல, நான் நல்ல கிறிஸ்துவை அந்த இடத்துக்கு ஜெபம் பண்ணி பார்க்க உங்களை அப்படியே ஆண்டவர் காலவாசல போட்டு தெருக்கு தெருக்கு தெருக்கு. அதான் அன்னைக்கு ஒரு சோதரிக்கு சொன்ன, உங்க சுவாபம் தான் இவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கு. காலைல கூட அதுக்கு கோட் பண்ண, இந்த சுவாபத்தை மாத்துங்க, பிரச்சனை சரியாக ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, இந்த சுவாபம் மாறணும், மாறினா பிரச்சனை மாறணும். ஒத்துக்கிட்டாங்க, மாத்திடுவாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஏன்னா அவங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகுங்க. நான் பிடிச்சதான், நான் பிடிச்ச மகளுக்கு 3 ஆண்டு இருந்தீங்கன்னா நீங்க பாட்டு நிக்க வேண்டியதான். என்னைக்கு மனது மறுரூபமாகும், என்றைக்கு கிறிஸ்துவின் சாயல் வரும், என்றைக்கு கிறிஸ்துவின் சிந்தை வரும், என்னைக்கு ஆவியின் சிந்தை வரும். நான் சொல்றதான் கரெக்ட் நின்றுகிட்டே இருந்தா நீங்க நின்றுகிட்டே இருக்க, அங்க தெய்வீக சுவாபம் வராது, மறுரூபமாகாது. அங்க 2வது உங்கள் மனம் புதிதால மறுரூபமாங்க. ஆவியானவர் வந்தத நம்மளை அபிஷேகத்துக்கும் வாட்டம் கொடுக்கிறதுக்கும் வல்லமை தருக்கும் இல்ல, நம்மை மறுரூபமாக்க அந்த ஆவியானவராலே நாம் மைமேடந்து என்ன செய்யறோம்? வாழ்க்கையில அந்த சுவாபம் மாறிக்கிட்டே இருக்கு. திவ்ய சுவாபத்துக்கு பங்கொள்ள நான் அப்படித்தான் இருப்பேன்னா இருக்க, எனக்கு ஒண்ணு இல்லை, நமக்கு என்ன கஷ்டம். கர்த்தரும் அவர் பாட்டுக்கு இருந்துருவார். சுவாபம் மாற உபத்திரம் தான் பொறுமையா உண்டா.
வீட்டில் போய் தான் இந்த ஆண்டவரே பொறுமையா இருக்க எனக்கு பலன் தாரும். நம்ம படக்குன்னு பேசுகிறேன். நான் முன்கோபக்கான் தான் இருந்தேன். தப்புன்னு பேசுவேன். முகதாட்சணம்லாம் மாட்டிட்டேன். நான் அதை மாறணும்னு சொல்ல இருந்தா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரே நாள்லயா மாத்தினாரு. உபத்திரத்தை கொடுத்து 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 அதை அப்படியே வசனத்தை கொடுத்து இதை அப்படி கைக்கொள், இதான் அப்படி நிந்திச்சா அமைதலா இரு, சகிச்சுக்கோ, தாசனப்படுத்தினாலும் சகிச்சுக்கோ, பொறுமையே அதுல உருவாகும். ஆண்டவர் பாரு, உன் பொறுமையையும் நான் பாராட்டு. பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களை பின்பற்றுகிறது. பொறுமை இல்லை வரும், எங்க நீடிய பொறுமை வரும்? பொறுமைக்கு அடுத்த ஸ்டேஜ் நீடிய பொறுமை. சொல்லியிருக்க அல்ல தெய்வாரு, அவருக்கு போய் சொல்ல வராது. நம்ம தெய்வத்துக்கு போய் சொல்ல வராது, அவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சொன்னார் தெரியாம விட மாட்டேன். நான் தாவீதுக்கு போய் சொல்றேன், நான் தாவீதுக்கு போய் சொல்றேன். ஒரு விஷயம் சொன்ன இரண்டாவது பார்த்து திருத்தவர் அல்ல அப்படின்னா ஆகாரம் கொடுத்த வாக்கு ஆண்டவர் மாற்றி இருப்பாரு. ஆகார கல்யாணம் கட்டிட்டான், ஒரு பிள்ளை பெற்றுட்டான், போட்டோம் இல்ல. சாராள் மூலம் என்ன, சாராள் மூலம் தான் ஆபிரகாமே வழிவராகலாம், தேவன் வராக மாட்டார். அது திருத்தலைய சொன்னதை அப்படியே திரும்ப திரும்ப சொல்லும்போது சாராக இடத்தில் சாராக இடத்தில் சாரா சொல்றதுக்கான அவருக்கு தெரியும், கூடாரத்துக்குள்ள இன்னொருத்தி இருக்கா. ஆனால் சாராள முக்கியப்படுத்தி ஆண்டவர் சொன்னாரு. அவருக்கு பொய் சொல்ல வராது. அவர் பொய் உரையாதது, எவ்வளவு வேணும் பொய் உரையாதது. அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. சுவாபம் மாறி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள் ஆக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிந்தை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளும். ஆவியின் சிந்தை உடையவளாய் நடங்க. ஆவியின் கனி 12 சொல்றாங்க. எபேசியர் 5 அதிகாரத்துல இருக்குன்னு ஒருத்தர் சொல்றார். இன்னைக்கு கேட்டேன், எதற்கு ஆண்டவர் அவங்களை பாராட்டுனான்னு தெரியுமா? நீ என் நாமத்துக்காக இழைப்புற பிரயாசம் விசுவாசத்தை காத்துக்கிட்ட, சகிச்சுக்கிட்ட, பொறுமையாக இரு. அது எவ்வளவு பெரிய ஆண்டவர் சபையை பார்த்து நீ பொறுமையா இருக்கையா. எதுல பொறுமையா இருக்க? உபத்திரவத்தில் நீ பொறுமையாக. உபத்திரம் வரும்போது கிறிஸ்துவின் நிமித்தம் வாய விட்டுட்டு உபத்திரம் வரட்டாது. தேவையில்லாத பேசி ஊர்ல இருக்க பம்பை இழுக்கப்படாது. தெருவில் போற நாயின் காதை இழுத்தாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறோ சத்தியத்தை கை கொள்வதனால், நீங்க உண்மை உள்ளவர்களாக இருப்பதனால் வருகிறோ பத்திரம். இதுல நாம் பொறுமையாக இருக்கும் போது இந்த சுவாபம் நாம் உள்ளவன். இன்னும் ஆண்டவர் சொன்ன, இன்னும் நான் மாறணும், நான் இன்னும் மறுரூபமா, இன்னும் எனக்கு இருக்க குணம் மாறணும், மனம் புதிதாகணும், என்ன நடத்துவது என்ன இதுல முள்ளுக்குள்ளதான் நடத்தி விடுவது. பரவாயில்ல, அதையும் சகித்துக் கொள்வோம். ஏன்னா நாம் கிறிஸ்துவின் சாயலுக்குள் வாய்ப்பு தேவன் அதை செய்யலாம். ஜெபம் பண்ணுவோம்.